ஓகேயா? நம்ம வந்து ஐ திங்க் ஒரு 2-3 வீக்ஸ் பேக்ல வந்து லெவல்ஸ் ஆஃப் ஃபெய்த், இந்த நம்பிக்கையின் நிலைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். யாருக்காவது நினைவு இருக்குதா? ஏதாவது ஒண்ணு இங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு வாரமே நம்பிக்கையை பற்றி மட்டுமே தான் வந்து வெவ்வேறு தளங்கள்ல நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு வரோம். பிரதருமே வந்து நம்பிக்கையை மட்டும்தான் பேஸ் பண்ணி கொடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் நமக்கு அடித்தளம். ஓகே, இட்ஸ் அ பேஸ். அதை பத்தி ஒரு முழுமையான ஒரு நல்ல நாலேஜ், ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஈஸியா நம்மளுடைய சூழ்நிலைகள்ல நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளால ஈஸியா அந்த மேனிஃபெஸ்டேஷனை பார்க்க முடியும். ஓகே, ஒரு சின்ன ரீகேப்பா சொல்லு. கண்டினியூ பண்ணு. மத்தேயு 14:28, ரோமையர் 4:19 இதை வைத்தெல்லாம் வந்துட்டு அதுல மையப்படுத்துனீங்க. உலக ரீதியான நம்பிக்கை, இறைவார்த்தையின் அடிப்படையிலான நம்பிக்கையை பத்தி நீங்க வந்துட்டு அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நம்பிக்கை வந்து செயலாக்கம் பெறாமல் இருந்தா எப்படி அப்படின்றது, செயலாக்கம் பெற்றால்தான் அது வந்துட்டு நம்பிக்கைன்றத வந்துட்டு விரிவாக சொன்னீங்க. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நம்பிக்கை அப்படின்றத வந்து முதல்ல ரோமையர் 12:3 இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜஸ்ட் நான் ஒரு ரீகேப் பண்ணிட்டு நான் அதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். 12:3 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா இதை படிக்கிறப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, வரையறுத்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு மெஷர்மெண்ட், உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்டா அப்படின்னா, இதுல வந்து நீங்க ஒரு இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷனை பார்த்தீங்க அப்படின்னா சேம் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபெய்த்னு இருக்கும். ஓகே, அப்பனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே அளவீட்டாலான நம்பிக்கை. ஓகே, எல்லாருக்குமே சேம் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். இந்த உலகில் மனிதனாக வந்த கிறிஸ்துவை எந்த நம்பிக்கை செயல்பட வைத்ததோ அந்த நம்பிக்கை எல்லாருக்குள்ளாகவும் ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்பிரிட்டுக்குள்ளாக ஓகே அந்த நம்பிக்கை பொழியப்பட்டிருக்கிறது. இது வந்து இறைவார்த்தை. ஓகே, இந்த நம்பிக்கையை நாம் செயலாக்கம் பண்ண வேண்டும். ஓகேயா? இதுதான் வந்து யாக்கோபு 2:17-26 இந்த 2 வசனத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. செயலாக்கம் இல்லாத நம்பிக்கை செத்தது போன்றது அப்படின்னு. இட்ஸ் அ டெட் ஃபெய்த். ஓகே, இப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அது நம்முடைய செயல்களில் வெளிப்படவில்லை அப்படின்னா அது ஒரு செத்த நம்பிக்கை. ஓகே, ஒரு செத்த விசுவாசம். செத்த உடலுக்கு எப்படி ஒண்ணுமே இல்லையோ அது மாதிரி அந்த நம்பிக்கைக்கு ஒண்ணுமே இல்லை. செயல்கள்ல எப்படி வெளிப்பட வேணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு ஒரு ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, என்னுடைய இறை வார்த்தையின்படி அவருடைய தழும்புகளினால் நான் சுகம் பெற்று விட்டேன். இதுதான் இறை வார்த்தை. ஓகே, இந்த பிப்ளிக்கல் ஃபெய்த், இந்த விவிலியம் எனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, நான் சுகம் பெற்று விட்டேன். ஓகே, ஆனா இந்த உலகம் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கு. நீ தெர்மாமீட்டர்ல செக் பண்ணணும், உனக்கு அது வந்து 37.5 செல்சியஸா இருந்தா மட்டும்தான் உனக்கு ஃபீவர் இல்ல, அது ஒரு நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னு இந்த உலகம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, அப்ப நான் இந்த விவிலியம் சொல்லி கொடுத்ததை நான் நம்புனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், இமீடியட்டா என்னுடைய ஃபீவரை காஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருந்து போர்வையை வெளியில போட்டுட்டு எழும்பி என்னுடைய தினசரி அலுவல்களை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே, நான் எனக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஆனா எப்ப இதுல நான் இல்லையோ அப்ப நான் இங்க உட்காந்து டெம்பரேச்சரை செக் பண்ணுவேன், இன்னும் எனக்கு குளிருதுன்னு சொல்லுவேன், நான் ப்ரேயர் பண்ணேன் ஆனா இன்னும் எனக்கு போகல, பாதிதான் சுகமடைஞ்சிட்டேன்னு சொல்லுவேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே, அதே போலதான் இது ஒரு சின்ன காரியமா இருக்கும், இதே போலதான் பெரிய காரியங்களிலையும் நமது நம்பிக்கை நம்முடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும். ஓகே, அப்ப இந்த உலகம் கொடுத்திருக்கக்கூடிய சில அறிவு, இந்த உலக அறிவிலான நம்பிக்கைய இந்த விவிலியம் கொடுக்கக்கூடிய அறிவு நம்பிக்கையினால நான் எப்ப ரீப்ளேஸ் பண்றேனோ அப்ப இந்த டெட் ஃபெய்த் எப்ப எனக்குள்ளாக ஒரு எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல இருப்போம். ஓகே, இந்த ஒரு செத்த விசுவாசத்துக்குள்ளாக அதை என்னால ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையினுடைய ஒரு நிலை. ஓகே, இன்னொரு நிலை என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் ஃபெய்த், அதாவது வந்து ஒரு நம்பிக்கை குன்றிய நிலை அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே. நீங்க காஸ்பல் படிக்கும் பொழுது சில இடங்கள்ல இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருப்பாரு, நம்பிக்கை குன்றியவனே, நம்பிக்கை இல்லாதவனேன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஓகே, சொல்லியிருக்கலாம். பட் ஒரு சில இடங்களில் நம்பிக்கை குன்றியவனே அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5000 பேருக்கு உணவளித்துட்டு அந்த சீடர்கள் என்ன பண்ணுவாங்க, போட்ல ஏறி அடுத்த கரைக்கு போவாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குவாங்க, ஒரு பெரிய காற்று ஒண்ணு வீசும். அப்படியே அந்த போட்டு கொஞ்சம் அலைக்கழிக்கப்படும். உள்ள இருக்கவங்க எல்லாம் பயந்துட்டு கத்துவாங்க. ஜீசஸ் அந்த கரையில இருந்து எதுல நடந்து வருவாரு, தண்ணியில நடந்து வருவாரு. அவரை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பேய் வருதும்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் அந்த அளவுக்கு அவங்களை ஆட்கொண்டு இருக்கும். ஓகே, அவர் சொல்லுவாரு, நான் பேய் இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுருக்கு ஒரு ஆர்வக்கோளாறு அந்த இடத்துல. ஆண்டவரே நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. வான் கூப்பிடுறாரு. பேதுரு அந்த இடத்துல நடந்தாரா நடக்கலையா? கூப்பிட்ட உடனே நடந்தாரு. இயேசுவ பார்த்தப்ப நடந்தாரு. அப்போ ஒரு காத்து வரும். அவருடைய போக்கஸ் எங்க போயிடும் தெரியுமா? காத்து பக்கம் போயிடும். அதுல அழகா கொடுத்திருப்பாங்க. மத்தேயுல அந்த பேரபிள நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வுல ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. இயேசுவை நோக்கிய பேதுரு கடல் மீது நடந்தார். ஒரு பெருங்காற்று வீசியதை கண்டு அச்சப்பட்டு மூழ்கடிக்கப்படுவார். மூழ்க போவாரு. அப்ப ஜீசஸ் புடிச்சு போட்ல ஏத்திடுறாரு. ஓகே, அப்ப இந்த நம்பிக்கை குன்றிய நிலை என்ன தெரியுமா? நம்பிக்கை இருக்கு, சீடர்களுக்கும் நம்பிக்கை இருந்தது. ஆனா அவங்களுடைய போக்கஸ் அந்த ப்ராப்ளத்தை பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் குன்றிய நிலைக்கு போயிடுச்சு. ஓகே, நமக்கும் நம்பிக்கை இருக்கும். ஓகே, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம போக்கஸ் அங்க யாரை விட்டுட்டு, இங்க இருக்க கடவுளை விட்டுட்டு, அவருடைய வார்த்தையை விட்டுட்டு, நமக்கு கொடுத்த ப்ராமிசஸை விட்டுட்டு நம்ம போக்கஸ் எங்க போயிடும், ப்ராப்ளத்தை பார்த்து போயிடும். ஓகே, அப்ப ப்ராப்ளத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை கொஞ்சம் குன்றிய நிலையில இருக்கும். ஓகே, நம்பிக்கை குன்றிய நிலையில இருக்கிறப்ப நான் ஒன்னும் அதிசயம் நடக்காதுன்னு சொல்லல. ஓகே, நடக்கும். எல்லா நேரங்களிலும் நம்மளால அந்த மேனிஃபெஸ்டேஷனை, அந்த கனியை, அந்த அதனுடைய விளைச்சலை பார்க்க முடியாது. ஓகேயா? அடுத்ததாக இது பத்தி தான் நம்ம வந்து லாஸ்ட் மெசேஜ்ல டிஸ்கஸ் பண்ணினோம். அதோடைய தொடர்ச்சியாக நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த், நெக்ஸ்ட் அடுத்த நிலை என்ன அப்படின்னா ஜெனியூன் ஃபெய்த். அதாவது ஒரு உண்மையான நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெளிவேடமற்ற ஒரு நம்பிக்கை. ஓகே, இந்த நம்பிக்கை எப்படின்னா இட் இஸ் ரியல், ரொம்ப உண்மையான ஒரு நம்பிக்கை. அது ஒரு அன்சேஞ்ச்டு, எந்த நிலையிலையும் மாறக்கூடாது. ஓகே, இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நாளைக்கு ஏதோ ஒரு பெருசா ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த நம்பிக்கை என்கிட்ட மாறக்கூடாது. அது ஸ்டேபிளா இருக்கணும், சாலிடா இருக்கணும். ஓகே, நம்ம எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். யாரும் எடுத்துட்டீங்கன்னா தயவு செய்து ரீட் பண்ணுங்க. வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே, வெளிவேடமற்ற உன் நம்பிக்கை. பவுல் யாரை பார்த்து சொல்றாரு? தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு. ஓகே, இதுதான் இந்த ஜெனியூன் ஃபெய்த் அப்படின்றது. ஓகே, ஒரு சில நேரங்கள்ல நம்மளும் நம்பிக்கை இருக்கிறது போலயே காட்டிக்கிடுவோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளும் பயமும் நமக்கு தான் தெரியும். சரியா? இது மாதிரி ஒரு ஸ்டேட் நமக்கும் வந்திருக்கலாம். ஓகே, இந்த நம்பிக்கை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நம்பிக்கை முதல்ல யார்கிட்ட இருந்துச்சான்? அவரோட பாட்டி கிட்ட இருந்துச்சான். அதே நம்பிக்கை அவங்க அம்மா கிட்டயும் இருந்ததாம். இப்பொழுது உன்கிட்டயும் அது இருக்குதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பிக்கையே நான் என் பிள்ளைக்கு கொடுக்குறேனா, ஓகே, என்னுடைய தலைமுறைகள் இந்த நம்பிக்கையில் வளர்க்கிறேனான்னு பார்க்கணும். இந்த 2 விஷயம் நம்ம வந்து கண்டிப்பா பண்ணணும். ஓகே, நம்ம பிள்ளைகளுக்கு நமது நம்பிக்கையை விதைப்பது நமது கடமை. ஓகே, ஏன் அப்படின்னா நானும் கூட ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல ஒரு நல்ல சர்ச்ல இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிப்பா மாசுக்கு போக அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்டமைப்புல வளர்ந்த பிள்ளைதான். ஆனா இந்த உண்மைகள் எல்லாமே ஒரு ஆஃப்டர் 30 இயர்ஸ்ல தான் தெரிய ஆரம்பிச்சது.
ஓகே, வாட் இஸ் ஃபெய்த், வாட் இஸ் கிரேஸ், இதுனா என்ன அப்படின்ற இந்த உண்மைகள், இந்த விவிலியத்தை பத்தி ஆழமான உண்மைகள் தெரிஞ்சு இப்ப நம்ம அப்ளை பண்ணி இப்ப நம்ம வளர்ந்துட்டு வர்றத உண்மையிலே சிறிய வயதிலே நமக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஓகே, அதனால இந்த விதையை விதைக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நமது கடமை. ஓகே, நம்ம எல்லாரையும் கொஸ்டின் பண்ணி பாத்துக்கிறோம், நான் என் பிள்ளைக்கு இத சொல்லி கொடுக்குறேனா? சில நேரங்கள் நானே சொல்லுவேன், நான் சொல்லி கொடுக்குறேன், ஆனா இந்த கால பிள்ளைங்க அதை கேட்கறாங்களான்னு டவுட். செய்ய வேண்டியது நம்ம கடமை. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அன்னைக்கு நான் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன், விதைப்பவன் உறங்கலாம், விதைகள் உறங்காது அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. உண்மையிலே நம்ம விதைச்சிடணும், அந்த விதைகள் உறங்காது. நான் விதைங்கிறத ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். ஓகே, அது நிச்சயமாக ஒரு விதையை ஒருத்தன் விதைச்சிட்டான்னு போறீங்களே, விதைச்சிட்டு அவன் போய் படுத்திருப்பானா இருக்கும். ஓகே, ஆனா அதோட ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, சின்னதா அப்படியே துளிர் விடும், கொஞ்சம் வளரும், அதுக்கப்புறம் ஒரு காய் காக்கும், கனி தரும். சரியா? அதே மாதிரிதான் கண்டிப்பாக சிறு வயதிலே நம்ம அந்த விதையை விதைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களே, அது ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது கண்டிப்பா அந்த பிள்ளைங்க ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும் பொழுது இந்த சூழ்நிலையை நான் இறை வார்த்தையை கொண்டு எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற ஞானம் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஒருவேளை பிள்ளைங்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க தெரியலன்னு வச்சுக்கோங்களே, அந்த விஸ்டம கடவுள்கிட்ட கேட்கணும். ஓகே, நான் எப்படி நம்மளா செல்ஃபா எஃபோர்ட் போட்டோம், கண்டிப்பா அதுல மிஸ் ஆகும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம கரெக்டா செய்ய முடியாத அளவுக்கு போயிருவோம். ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்கணும், நான் எப்படி இதை விதைக்க வேண்டும், எந்த மாதிரி ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி போட்டும் சொல்லக்கூடாது. அது ஒரு ஞானத்தோட அழகா செய்யணும். கடவுள் கண்டிப்பா கேட்டா ஹோலி ஸ்பிரிட் கண்டிப்பா கைட் பண்ணுவார். ஓகே, தீமோத்தேயுவுக்கு எப்படியாக அந்த நம்பிக்கை கடந்து வந்ததோ அதே போல நமக்கும் நம்மிடம் இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் அது கடந்து போகணும். ஓகே, அது கடந்து போகணும். அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே, இந்த உண்மையான நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதான்னு பார்க்கணும். ஓகே, 2 கொரிந்தியர் 13:5 எடுத்து வாசிங்களே. 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள், உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். போது சிஸ்டர், பிரைஸ் எல்லாம். நீங்கள் நம்பிக்கையில் இருக்கிறீர்களா என்று என்ன பண்ணணுமா? சோதித்து பார்க்கணுமா? எக்ஸாமின் யுவர் ஃபெய்த். ஓகே, நீங்க நம்பிக்கையெல்லாம் இருக்கானா சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாரு பவுல். கண்டிப்பாக நாமளும் சோதிச்சு பார்க்கணும். எப்படி சோதிச்சு பார்க்கணும்? ஓகே, ஒரு 2 விஷயங்களை நம்மளே நம்ம யோசித்து பார்ப்போமே. நான் என்னுடைய பலருக்கு நம்ம எத்தனையோ பேர்கிட்ட பேசுறோம்ல. ஓகே, என்னுடைய கவலையை குறித்தும் என்னுடைய பயத்தை குறிச்சும் பேசுறேனா? ஒரு விஷயம். ஆமா, நான் பேசுறேன் அப்படின்னா நான் நம்பிக்கையில் நிலைத்து இருக்கவில்லை. ஓகே, இல்ல நான் அடுத்தவங்ககிட்ட பேசுறப்ப ஒன்லி த பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே, கடவுளுடைய வார்த்தையை மட்டும், அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்காரு, உங்களுக்கு என்ன கொடுக்க போற, அதான் அந்த ஸ்ப்ரெடிங் த பிளெஸ்ஸிங். ஓகே, என்னிடம் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் நான் பாஸ் ஆன் பண்றேனா? ஓகே, அப்படி பண்ணினோம் அப்படின்னா நான் நம்பிக்கையில் நிலைத்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு நாள் ஃபுல்லா ஓகே பேசுறது, ஓகே நான் எதை சிந்திக்கிறேன், ஓகே இறை வார்த்தை நாம் எதை சிந்திக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லுது. கொலோசேயருக்கு எழுதியது 3வது அதிகாரம் 2வது வசனம். நாம் எதை திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. எடுத்து வாசிங்களே, கொலோசேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். எதை என்ன வேணுமா? இவ்வுலகு சார்ந்ததை பற்றி எண்ணக்கூடாதான், மேலுலகு சார்ந்தவை பற்றி தான் எண்ணணுமா. அது எப்ப தெரியுமா எண்ண முடியும்? இந்த ஜென்யூன் ஃபெய்த்ல நான் இருந்தேன்னா மட்டும்தான் எண்ண முடியும். உண்மையில எல்லாருமே யோசித்து பார்ப்போமா? எல்லாருமே கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. உண்மையிலே ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருந்தது அப்படின்னா நான் எதை பற்றி எண்ணுகிறேன்? ஓகே, இவ்வுலகு சார்ந்த காரியங்களை எண்ணுகிறேனா இல்ல மேலுலகை பற்றி எண்ணுகிறேனா? ஓகே, அப்ப நான் எதை சிந்திக்கணும்,
எதை பேசணும் அப்பனா ரொம்ப ஈஸியா சொல்லலாம். இறை வார்த்தை எதை எனக்கு சொல்லுகிறதோ அதை மட்டுமே நான் பேசுறேன்னா, என்னுடைய செயல்கள் கரஸ்பாண்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், என்னுடைய செயல்கள் இறை வார்த்தையின்படி இருக்கிறதா, இதுதான் எக்ஸாமின் பண்ணக்கூடியது. நான் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறேன் என்பதை நாம் சோதித்து அறிய வேண்டும் என்றால் இந்த 2 விஷயம் தாங்க. ஓகே, நான் இந்த இறைவார்த்தை என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்கிறதோ அதை பற்றி மட்டுமே அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் தான் என்னுடைய பேச்சு இருக்குது, கரஸ்பாண்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் தான் என்னுடைய ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறேன், என்னிடம் இந்த வெளிவேடமற்ற இந்த நம்பிக்கை இருக்கிறது. ஓகே, அது இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃபவுண்டேஷனை வார்த்தையின் மீது இருக்கணும். ஓகே, அந்த ராக் அது போல ஓகே நிலைத்து இருக்கணும், வார்த்தையில் நான் நிலைத்து நிற்க வேண்டும். ஓகே, அப்ப என்னுடைய ஃபவுண்டேஷன் அந்த அடித்தளம் இறை வார்த்தையில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா நான் இந்த நம்பிக்கையில் வளர முடியும். ஓகேயா, இது ஒரு நிலை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு செத்த நிலை, நம்பிக்கை குன்றிய நிலை, வெளிவேடமற்ற நம்பிக்கை. ஓகே, 4வது நிலை, அடுத்த ஒரு நிலை என்ன அப்படின்னா growing faith, அதாவது என் நம்பிக்கையில் நான் வளருகிறேனா. ஓகே, அப்ப நம்ம கூட நினைக்கலாம் நம்பிக்கை வளருமா, நிச்சயமா வளர்க்கணும். ஓகே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இப்ப நான் இந்த ஃபெய்த் கான்செப்டுக்குள்ள இதெல்லாம் அட்டன் பண்றேன், இந்த கிளாஸஸ் நான் அட்டன் பண்றேன், இன்னும் கூட நான் ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் பெட்டரா இருக்கேனா, என்னிடம் முன்னாடி இருந்த என்னுடைய நம்பிக்கைக்கும் இப்பொழுது நான் ஒரு சூழ்நிலைகளையோ எனக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை கையாளுவதிலேயோ நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேனா, கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்குதா, எனக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை பத்தி நான் பேசுறேன், கரெக்டா நான் வார்த்தை என்ன சொல்லி கொடுக்குதோ அதே மாதிரி நான் நடக்கிறேனா அப்படின்னா நான் வளர்ந்துருக்கிறேன்னு அர்த்தம். இல்ல வேர்ஸ்டா போயிருக்கேன், நான் முன்னாடி கூட கொஞ்சம் இருந்துச்சு இப்ப நான் இன்னும் கொஞ்சம் வேர்ஸ்டா போயிட்டேனா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 3வது வசனம். தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 3வது வசனம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அவ்வாறு செய்வது தகுதியே, ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளருகிறது. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகிறது. Praise the Lord. ஓகே, என்ன சொல்லியிருக்கிறாங்க இங்க, எப்பொழுதும் நன்றி செலுத்துறதுக்கு நம்ம எல்லாருமே கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா அப்பதான் நம்முடைய நம்பிக்கை என்ன ஆகுமா, ஓங்கி வளருகிறது. ஓகே, அப்பனா இந்த நம்பிக்கையும் இந்த அன்பையும் பாத்தீங்க அப்படின்னா வைஸ் வெர்சா, லைக் 2 ஒன்னோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளது. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த அன்பு, இந்த அருள், நம்பிக்கை, இது 3மே இன்டர்லிங்க்ட், அது பிணைந்த ஒரு விஷயம். இதில் அன்பே தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார். ஓகேயா, அதே போலதான். ஓகே, அப்ப இந்த அன்பு பெருகும் பொழுது நம்பிக்கையும் பெருகும், நம்பிக்கை பெருகும் பொழுது அன்பும் பெருகும். ஒருத்தவங்க மேல நமக்கு நம்பிக்கை அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்களை உண்மையிலேயே நம்ம அன்பு செய்வோம். ஒருத்தவங்கள நம்ம ரொம்ப அன்பு செய்யறோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே அவங்கள நம்புவோம். சரியா, இது 2மே இன்டர்லிங்க்ட். ஓகே, அப்ப என்ன பண்ணணுமா, நன்றி செலுத்தும் பொழுது நமக்கு நம்பிக்கை ஓங்கி வளர்கிறது. எப்ப நன்றி செலுத்துவோம், ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு நம்ம எப்ப நம்புகிறோமோ அப்பதான் நம்ம நன்றி செலுத்துவோம். ஓகே, யாருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம், நமக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டாங்க, ஒரு பலனை பெற்று விட்டோம் அப்படின்னா நம்மளே நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அப்ப நான் இப்ப ஒரு விதைய விதைச்சிட்டேன். ஓகே, நைட்டு விதைச்சிட்டு வந்துட்டு காலையில போய் அதை தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதை வளருமா? வளராது. ஓகே, அதை விட்டுறணும். ஓகே, அது ஒரு காலத்துல அது வரும்னு நம்பிட்டு தண்ணிய ஊத்தணும் அப்படின்னாதான் அது வளரும். இல்ல அது மேல நான் டவுட் பட்டுக்கிட்டு காலையில சாயந்தரமும் வாங்கி எடுத்து உள்ள போட்ட விதை இருக்குதா, காணாம போயிடுச்சா, வளர்ந்துருக்கா வளரலையான்னு பாத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வளராது. இல்ல அதை நான் மண்ணுக்குள்ள வைக்கல, எடுத்து கொண்டு போய் பத்திரமா உள்ள வச்சுக்கிறேனாலும் வளராது.
ஓகே, சோ விதை விதைக்கப்பட வேண்டும். அந்த விதை ஒரு நாள்ல கனி தரும் என்பதை நம்பி நன்றி செலுத்தணும். ஓகே, நன்றி நம்மளால எப்ப தெரியுமா முழு மனதோடு செலுத்த முடியும்? நம்ம அதை கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ண மட்டும்தான். ஓகே, இந்த விஷயம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்றத நான் கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னால நன்றி செலுத்த முடியும். ஓகே, இந்த 2 பேதுரு 1:2 சொல்லுவார், உங்களுடைய கிறிஸ்துவை பற்றிய அறிவில் தான் உங்களுடைய அருளும் நலமும் பெருகுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்துவை பற்றிய அறிவு எங்க வரும்? வார்த்தையை படிக்கும் பொழுது. ஓகே, அப்ப ஹியரிங், நான் நற்செய்தியை அறிவித்ததை கேட்கும் பொழுதுதான் எனக்குள்ளாக நம்பிக்கை வளரும். அப்ப நற்செய்தியை நான் கேட்க வேண்டும். ஓகே, அப்ப இந்த க்ரோயிங் ஃபெய்த், என்னுடைய நம்பிக்கை வளரலேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அது கொஞ்ச நேரம் குன்றிய நிலைக்கு போகும். சம்டைம் அது ஒரு டெட் ஃபெய்த், செத்த நிலைக்கு கூட போயிடும். ஓகே, அப்ப இதை நான் வளர்ப்பதற்கான வழிகளில் நான் கவனம் செலுத்தணும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பர்சனல் ஒரு ப்ரேயர்னா 2 விதம். ஒன்னு என்னது பர்சனல் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர். ஓகே, ரெண்டுமே வித்தியாசம். பர்சனல் ப்ரேயர் கண்டிப்பாக நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மஸ்ட் அது. ஓகே, ஃபேமிலி ப்ரேயர்ங்கிறது அஸ் அ ஃபேமிலி, நான் குடும்பமாக இணைந்து நம்மளுடைய கடவுளை மகிமைப்படுத்துவது, அது ஃபேமிலி ப்ரேயர். ஓகே, 3வது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் வேண்டும். கீழ்ப்படியாமையினாலதான் ஆதாம் வழியாக பாவம் வந்தது. ஓகே, எதுக்கு கீழ்ப்படியணும்? கடவுளுடைய வார்த்தைக்கு. ஓகே, கடவுள் எனக்கு என்ன சொல்றாருன்றதை கேட்டு நான் கீழ்ப்படிய வேண்டும், நான் நம்பிக்கையில் வளரணும் அப்படின்னா. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரே இன் ஸ்பிரிட், டங்ஸ்ல பண்ணக்கூடிய ப்ரேயர், அது உண்மையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பத்தியே ஒரு தனி மெசேஜே கொடுக்கலாம். ஓகே, அதுவும் நம் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான ஒரு காரணி, ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த். நம்மளுடைய இங்க கேட்கறது எல்லாமே தியரிட்டிக்கல் தான், இங்கேன்னு இல்லை, நீங்க படிக்கிறீங்களா, இட்ஸ் தியரி, அதை அப்ளை பண்ணணும். பிராக்டிக்கலா நமக்கு வரக்கூடிய சூழல்கள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணி அதோடைய கனியை பார்க்க வேண்டும். இதெல்லாம் சில வழிமுறைகள் நம் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான. ஓகே, அப்ப இட்ஸ் அ க்ரோயிங் ஃபெய்த், இது ஒரு நிலை. ஓகே, நம்ம எல்லாருமே மேபி இந்த க்ரோயிங் ஸ்டேஜ்ல தான் இருப்போம். முன்ன இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பெட்டரா இருப்போம். ஓகே, முன்னாடி நம்ம விஷயங்களை ஹேண்டில் பண்ண விதமும் இப்ப நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமும் நிச்சயமாக மாறுபட்டு இருக்கும். ஓகே, ஆனா ஒரு நல்ல புரிதலோட, ஒரு கரெக்டான ஞானத்தோட அதை இன்னும் கூட நம்ம கையாள வேண்டும். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு நிலை இருக்கிறது. அது என்ன அப்படின்னா ஒரு அலைக்கழிக்கப்படாத நம்பிக்கை, அன்வேவரிங் ஃபெய்த், அதாவது ஒரு ஐயப்பாடில்லாத ஒரு நம்பிக்கை. ஓகே, யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனம். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலை கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்ப ஐயப்பாடு இல்லாம கேட்கணும். ஐயப்பாடு உள்ளவர்கள் எப்படியானவங்களா? காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். ஓகே, அவங்களுக்குள்ள நம்பிக்கை அப்படியே ஆட்டம் கண்டுரும். எப்பொழுது நமக்கு ஐயம் வருகிறதோ, டவுட் வருதோ, அப்ப நம்ம நம்பிக்கை கொஞ்சம் அலைக்கழிக்கப்படுகிறது. ஓகேயா, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும், 5வது வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். ஓகே, அவர் முகம் கோணாமல் தாராளமா எல்லாருக்கும் கொடுப்பார். ஆக்சுவலா ஆண்டவர் கேட்க சொல்ற ஒரே விஷயம் ஞானம் மட்டும்தான். ஏன்னா நம்ம கேட்டு வாங்க வேண்டியது ஞானம் மட்டும்தான். மற்றது எல்லாமே அவருடைய கிருபையினால், அவருடைய அருளினால் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஓகே, நமக்குரிய ஒரு பினான்சியலா இருக்கட்டும், நம்மளுடைய உடல் நலமா இருக்கட்டும், ஓகே, நமக்குள்ள எல்லா வகையான தேவைகளும் அவரு சிலுவையில அறைந்து நம்முடைய நோய்களை, நம்முடைய பிணிகளை, நம்மளுடைய வறுமையை எல்லாத்தையுமே அவரு சுமந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா அதை கரெக்டா நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. ஓகே, இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் எப்படி வெளிவரணும்,
ஓகே, நான் எதை டெலிவர் பண்ணணும், எந்த வார்த்தையை நான் கரெக்டா கன்ஃபஸ் பண்ணி அந்த பிளெஸ்ஸிங்கை நான் சுதந்திரித்து கொள்ளுவது அப்படின்றதுக்கு ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. அந்த ஞானத்தை தான் ஆண்டவர் கேட்க சொல்றேன். ஓகே, அவரிடம் கேட்டு நான் எப்படி இதுல இருந்து வெளியில வர்றேன்ற ஞானத்தை கேட்கணும். ஓகே, ஆனா டவுட் படக்கூடாது. ஓகே, கடவுள் எனக்கு கொடுத்த எல்லா ப்ராமிசஸும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத ஒரு சின்ன ஐயப்பாடு கூட இல்லாமல் நாம் நம்ப வேண்டும். ஏன்னா நம்ம லேக் ஆகுற ஒரே விஷயம் ஞானம் மட்டும்தான், வேற எதுலையுமே நம்ம லேக் ஆகவே இல்லை. ஓகே, எபிரேயர் 10:23. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாய் இருப்போமாக. ஓகே, நமக்கு வாக்களித்தவர் எப்படிப்பட்டவர்? நம்பிக்கைக்குரியவர். அதனால நம்ம எதை எதிர்நோக்கி இருக்கிறோமோ, நீங்க எதை எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ அதை என்ன பண்ணணும்? தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலைத்து நிற்க வேண்டும். ஓகே, இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கலாம். ரோமையருக்கு எழுதிய அதிகாரம் 4:20 சொல்லியிருப்பாரு. ஆபிரகாமுக்கு அதுக்கான சூழலே கிடையாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கு? ரோமன்ஸ் 4:20, ரோமையர் 4:20. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. யார் ஐயப்படவே இல்லையா? ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. வாசிங்க சிஸ்டர். ஐயப்படவே இல்லை, நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். கடவுளை பெருமைப்படுத்தினார். ஆமா, அவரு ஐயப்படவே இல்லை. ஈவன் அவரோட சிச்சுவேஷன் வெரி வர்ஸ்டா இருந்தது. ஓகே, அவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஆனாலும் அவரு ஐயப்படவே இல்லை. அதனால அவர் அலைக்கழிக்கப்படல, அவரு நிலைத்து இருந்தாரு நம்பிக்கையில. உடனேயும் நடக்கல ஆபிரகாமுக்கு. ஓகே, தகுந்த நேரத்துல அவரு அதனுடைய கனியை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது நிறைவேறியது. ஓகே, அப்ப நமக்கும் ஐயப்பாடில்லாத ஒரு நம்பிக்கை. ஓகே, நாம் காற்றினால் அலைக்கழிக்கப்படுபவர்களை போல இல்லாம நம்பிக்கையில் நிலைத்து நிற்பவர்களாக இருக்கணும். அப்படின்னா இந்த சிறிது ஐயப்பாடு கூட இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கணும். இல்ல எனக்கு நடக்குமா, நானும் அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு, என்னுடைய சூழ்நிலை மாறவே இல்லையே அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணத்துக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீர்கள். ஓகே, அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மள சாப்பிட்டுரும். ஓகே, இம்மீடியட்டா உட்காந்து காஸ்ட் அவுட் பண்ணுங்க அந்த எண்ணத்தை. மார்க் 11:23 படி அதை இம்மீடியட்டா காஸ்ட் அவுட் பண்ணிட்டு வார்த்தையை இன்னும் அதிகமா அறிக்கைட்டுருங்க. ஓகே, ஒரு சின்ன டவுட் கூட நம்ம வந்துச்சு அப்படின்னா நாம் கனியை பார்ப்பதில் தாமதம் ஏற்படும். ஓகே, இது ஒரு நிலை. ஓகே, அடுத்ததா ஒரு கடைசி ஒரு நிலை என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபெய்த்ன்றாங்க. அதாவது ஒரு காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனாதான் வந்தார். பாவம் அப்படின்றத தவிர எல்லாவற்றிலும் உங்களையும் என்னையும் போலையும் தான் இருந்தார். ஆனா அவருக்கு என்னைக்காவது சொல்லி ஏதாவது நடக்காம இருந்துச்சா? இல்ல, எல்லாம் இம்மீடியட்டா நடந்துச்சு. பார்வை பெருனா பார்வைய பெற்றுக்கொண்டாங்க. எழுந்து நடனா முடக்குவாதம் முற்றவன் எழுந்து நடந்தான். இறந்தவனை எந்திரிச்சு போனான். ஓகே, எப்படி நடந்தது அப்படின்னா அவருக்குள்ளாக இருந்த நம்பிக்கை. ஓகே, அதே நம்பிக்கை தான் நமக்கும் இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு பெரிய சின்ன ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நூற்றுவர் தலைவனுடைய உவமையை நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நிகழ்வு. ஓகே, மார்க் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் அந்த 8-9 இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நூற்றுவர் தலைவன் ஜீசஸ் கிட்ட வருவாரு. என்னுடைய பணியாள் ரொம்ப முடியாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஏசு என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் வர்றேன்னு சொல்லுவாரு. ஓகே, அதை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் வர்றேன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு? நூற்றுவர் தலைவன், வாங்க ஜீசஸ் போவோம், நம்மளாம் தான் கூட்டுருவோம், வாங்க தயவு செய்து வீட்டுக்கு அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொன்னாரு? நான் ஏவுனா பணி செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதியே இல்ல. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய பணியாளன் குணமடைவான். இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் அது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள். அதனாலதான் ஒவ்வொரு திருப்பலிலையும் நம்ம சொல்றோம் அந்த வார்த்தைகளை.
ஓகே, ஆண்டவரை உட்கொள்ளும் முன்னாடி நம்ம அந்த வார்த்தையை சொல்றோம். இந்த நூற்றுவ தலைவனிடம் இருந்த அந்த நம்பிக்கை நம்ம கிட்டயும் இருக்கணும். அந்த நம்பிக்கையினாலதான் இயேசு கிறிஸ்து வல்ல செயல்களை செய்தார். ஓகே, ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்களும் நிறைய மார்க் 13:23 என்ன சொல்றாரு ஆண்டவர்? மலைகளை பார்த்து பேசுங்கன்னு சொல்றாரு. உங்க எல்லாருக்குமே புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய வாழ்க்கையில நான் சில மலைகளை வைத்திருக்கிறேன், எதிர்கொண்டு இருக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொருத்தருக்கும் சில மவுண்டைன்ஸ், உடல் ரீதியாக இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சிருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், பணி நிமித்தம் இருக்கலாம். ஓகே, ஒரு பேப்பர் எடுங்க. ஓகே, ஜஸ்ட் ரைட் டவுன் ஆல் யுவர் மவுண்டைன்ஸ். ஓகே, நீங்க என்னென்னலாம் சந்திச்சுட்டு இருக்கீங்களோ, என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஜஸ்ட் லிஸ்ட் டவுன் யுவர் மவுண்டைன்ஸ். ஓகே, மார்க் 11:23 படி ஒரு உண்மையான நம்பிக்கையோடு, ஓகே, கடவுள் இந்த உலகிலே எந்த நம்பிக்கையினால் வல்ல செயல்கள் செய்தாரோ அதே நம்பிக்கையோடு எல்லாத்தையும் காஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, எடுத்து கடலுக்குள்ளாக விழுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை ஒண்ணு கிழிச்சு போட்டுருங்க, இல்ல எரிச்சு போட்டுருங்க, ஏதோ பண்ணிருங்க. ஓகே, அதுல இருந்து அதை விட்டுட்டு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஓகே, பிலீவ் இட், எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவரே நன்றி, இதிலிருந்து எனக்கு கிடைத்த விடுதலைக்காக நன்றி, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நன்றி, என் பிள்ளையின் வருங்காலம் வளமானதாக இருப்பதற்காக நன்றி, இந்த நோயிலிருந்து நான் குணமடைந்ததற்காக நன்றி. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகே, அதனுடைய கனியை நிச்சயமாக கூடிய விரைவிலேயே உங்களால பார்க்க முடியும். ஓகே, இந்த ஃபெய்த் தாங்க நமக்கு ரொம்ப அடிப்படை. ஓகே, அப்ப இந்த நிலைகளை என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல செயல்கள் இல்லாத நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு செத்த நம்பிக்கையை போன்றது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகம் தரக்கூடிய அறிவு, இந்த உலகம் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுட்டு வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த நம்பிக்கையை நிலைத்திருக்க வேண்டும். ஓகே, சில நேரம் நாம் நம்பிக்கை குன்றியவர்களாக இருப்போம். ஓகே, அந்த நம்பிக்கை குன்றியவர்களாக எப்ப ஆகும் அப்படின்னா, ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது. நம்ம ஃபோக்கஸ் எப்பொழுதுமே கடவுளை விட்டும் கடவுளுடைய வார்த்தைகளை விட்டும் அகலாமல் இருக்க வேண்டும். ஓகே, அதுக்கப்புறமாக ஒரு ஜென்யூன் ஃபெய்த், ஒரு வெளிவேடமற்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அது எப்ப இருக்கும்? இறை வார்த்தை நமக்கு அடித்தளமாகும் பொழுது, நம்மளுடைய ஃபவுண்டேஷன் அந்த வேர்ட் ஆஃப் காட்ல இருக்கும் பொழுது. ஓகே, நாம் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் நம்மளுடைய பர்சனல் எக்ஸசைஸ் மூலமா. ஓகே, ஐயப்பாடில்லாத நம்பிக்கை, அலைக்கழிக்கப்படாத நம்பிக்கை நமக்குள்ளாக நிலை பெற வேண்டும். கிறிஸ்து இந்த உலகில் எந்த நம்பிக்கையினால் வல்ல செயல்கள் செய்தாரோ அதே நம்பிக்கை நம்மிடமும் நிலை பெற வேண்டும். ஓகே, நான் திருப்பி சொல்றேன், விதைப்பவன் உறங்கலாம், விதைகள் உறங்காது. ஓகே, விதைய தயவு செய்து உங்களுக்குள்ளாகவும் அது நிலை பெற வேண்டும். நம் சந்ததிகளுக்குள்ளாகவும் நாம் விதைப்பதற்கு ஒருபோதும் தாமதிக்க கூடாது. ஓகே, நாம் சூழ்நிலைகளை கையாளுவதற்குரிய ஞானத்தை யாக்கோபுல சொல்றபடி இறைவனிடம் கேட்டு பெற வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளாக ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார், அழகா நம்மளை வழி நடத்திட்டு போயிடுறாரு. ஒன்லி நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். அப்படியாக நம் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையினால் செயல்பட எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். That's